கணவன் இறந்து 16வது நாள் இரவு அவள் கையில் இருந்த அந்த மோதிரம் திடீர்னு மின்ன ஆரம்பிச்சது. அறையில் இருந்த விளக்குகள் ஒன்றா தானாகவே அணைந்தது. இது ஒரு ஆவியா, இல்ல மரணத்தையும் தாண்டிய காதலா? இந்த கதையை முழுசா கேட்டாதான் பதில் தெரியும். உங்க இதயத்தை உருக்கும் ஒரு உண்மை சம்பவம் இது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ். திருமணமான 2 வருஷத்துல கணவனை இழந்த ஒரு மனைவி. அவன்கிட்ட இருந்து அவளுக்கு இருந்த ஒரே நினைவு அவள் கொடுத்த அந்த மோதிரம். சரவணன் இறந்து 16வது நாள் இரவு பிரியா தனியா தன் அறையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. சுவர்ல தொங்கிய கணவனின் புகைப்படத்தையே பார்த்துக்கிட்டு, சரவணன், இந்த மோதிரம் மட்டும்தான் இப்போ என் கூட இருக்கு என்று புலம்பினா. அடுத்த நொடி அறையில இருந்த அலங்கார விளக்குகள் 1 தானாகவே அணைஞ்சது. பிரியா உறைஞ்சு போனா. அதே நேரம் ஜன்னல் வழியா வந்த நிலவொளியில திருமண படுக்கையில ஒரு மனித நிழல். அது சரவணன் போலவே இருந்தது. பயம் இல்ல, மாறாக அவன் அருகில் இருக்கிற அந்த உணர்வு. அந்த நிழல் மறைந்த நொடியில பிரியாவின் கையில் இருந்த மோதிரம் திடீர்னு மின்ன ஆரம்பிச்சது. இருட்டுக்குள்ளேயே அது பிரகாசமா ஜொலிச்சது. சரவணன், நீ என்னை பார்க்க வந்திருக்க இன்னும் அவள் மனசுக்குள்ள நினைச்சான். அந்த மோதிரம் ஒண்ணு சொன்னது, காதல் மரணத்தையும் தாண்டும். இது திகில் இல்ல, இது அழியாத அன்பின் அடையாளம்.